நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி 20ஆம் தேதி சரிங்களா. நமக்கு 19ஆம் தேதி வந்து நமக்கு அடித்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னே வந்து மாட்டுவீங்களாடா அப்படின்னு சொல்லுவார்ல வடிவில், அது மாதிரி வந்து நமக்கு ரொம்பவுமே என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் பார்க்காத நம்பர் இந்த ட்ராவில் அடிக்காங்க 19ஆம் தேதி. அப்படி என்ன நம்பர் அடிக்காங்கன்னா வந்த நம்பரே திரும்ப திரும்ப அதே நம்பரை கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எந்த ட்ராவ்லையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் நம்ம வந்து லீவில் இருக்கிற டைமில் தான் வந்து இது வரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதே வந்து நம்ம வந்து டெய்லி போய்ட்டு ஒவ்வொரு ட்ராவலையும் கெஸ்ஸிங் போடுற மாதிரி இருந்தால் சக்கையாக வின்னிங் அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் எடுக்கிற நம்பரை வந்து வித்தியாசமான நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று மதியம் அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 990. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 992. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 644 644. அதே மாதிரி 516 416 516. இந்த மாதிரிலாம் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா இதை வச்சு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது தானே. பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்க பார்ப்போம். இதே வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு ட்ராவுக்கும் கெஸ்ஸிங் போடும்போது அமைஞ்சிருந்தால் இன்னும் டாப்பாக எடுத்துருக்கலாம். ஒவ்வொரு ட்ராவ்லையும் இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் எல்லாத்துலேயும் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தான் கணக்கு வந்திருக்கும். ஏன்னா மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. இனி நாளைக்கு வருமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரேரு. 19ஆம் தேதி அப்படியே வந்து நமக்கு 18ஆம் தேதி அப்படியே காப்பி பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஒரு நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணாங்க. ரொம்பவுமே சேஞ்சு கிடையாது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 990, இங்கே 992. அவ்வளோதான். இது சேம் நம்பர் 664 664. அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டு சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணி நமக்கு அப்படியே 16 416 516. அவ்வளோதான். செம்மையாக ஒரு வின்னிங் நமக்கு வந்திருந்தது. நல்ல வின்னிங் தான் சரிங்களா. ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 20ஆம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் உதவி கொஞ்சம் சேம் நம்பராக வருமா அப்படின்னா வராது. டெய்லியும் கொடுக்குறக்கா வேணால் கிறுக்கு பையில மாற்றி தான் கொடுப்பான். டெய்லியும் கொடுக்க மாட்டான். டெய்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம நாளைக்கு ஒரு சக்க வின்னிங் எடுத்துடலாமே. எடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம். நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்குற மாதிரியே கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு அதே நம்பர் தான் அடிக்க போகிறாங்கன்ட்டு அடிச்சு ஓட்டி போயிடுவாங்க. ஆனால் தெரியாது. நமக்கு நேற்று வந்து கணக்கில் வரல. நம்ம வந்து வேறு நம்பர் தான். எப்போயுமே 6ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பருக்கு வேறு நம்பர் வரும். பி போர்டு வந்து பி போர்டு. நான் அப்படி வந்து ஒவ்வொரு நம்பர் செட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லா நம்பரையும் நம்ம வந்து 4 நம்பர் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் நேற்று கொடுத்தோம். நேற்று வந்து 6 மணி ஷோவுக்கு நம்ம 4 நம்பர் கொடுத்தோம். அதே மாதிரி ஏ போர்டுக்கு வந்து 9ஆம் நம்பர் கொடுத்தோம். நம்ம அதில் மாற்றமே இல்லை. நேற்று வந்து நம்ம ஏ போர்டு 9ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம 5ஆம் நம்பர் கொடுத்தோம். 5ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்தது. பாஸ் ஆகாமல் இல்லை, பாஸ் ஆகிருந்தது. ஒவ்வொரு நம்பரு நம்ம இடத்துல ஒவ்வொரு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நம்பர் பாஸ் ஆகிருந்தது சரிங்களா. சரி ஓகே. இதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஏ போர்டில் 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. ஏன்னா நாளைக்கு 9க்கு என்ன கொடுப்பாங்க, 9க்கு 3ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதே மாதிரி 3ஆம் நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா 9க்கு 2ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதுவும் இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9க்கு 2 9க்கு 3ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 7ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. நாளைக்கு பி போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 2 நம்பருமே எதிர்பார்க்குறோம். அது சேம் டைம் வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு ஆல் போல்லையும் நீங்கள் போட்டால் கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நாளைக்கு 7 4ங்கிற 2 நம்பருமே நீங்கள் நாளைக்கு ஆல் போர்டில் போடாதான் ஆல் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 7ம் 4ம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்கள் கணக்கில் அது வருதான்னு பார்த்துங்க. 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். அதுதான் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பர் தான் கொடுக்குறேன். இல்லை இல்லைங்க நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் வேணால் 2ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மதியம் ட்ரா வந்து நமக்கு 1 மணி ரிசல்ட்டை 374 வரலாம், இல்லை 285 வரலாம். 2 ஃபார்மேட்டு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ரிசல்ட் 6 மணிக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர் இதில் எனக்கு கிடைச்ச நம்பர் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்பர் அடிச்சுக்காங்க. எப்படி எடுத்து வரதே தெரியாமல் தான் நம்ம எட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து மெனுவல் கெஸ்ஸிங்கில் தான் அதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இது மெனுவெலாம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு 644 644 என்ன ஜென்ரேட் பண்ண முடியும், ஒன்றுமே ஜென்ரேட் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் நம்ம வந்து இது மெனுவில் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் மெனுவில் கொண்டு வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு 7ஆம் நம்பர்
ஏ போர்டு 7 நம்பர் தான் வருதா? ஏன் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து 6க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக காமிக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் 8ஆம் நம்பர் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6க்கு 8 6க்கு 7ங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி தான் வரும் இந்த ஆட்டம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம மெனுவில் தான் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கல. ஏன்னா 6 6 4 4 4 இதை தான் வந்திருக்கு. 644 644 2 நம்பரும் ஒரே சேம் வந்திருக்கு. இது பார்க்கும்போது அது மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு கணக்கு இருக்கான்னு பார்த்தேங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட மேபி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக உனக்கு 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு உங்களுக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு காமிக்கிது. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து மெனுவில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? 2 நம்பர் போட்டிங்க. நீங்கள் இப்படி போடுங்களேன். இப்படி போட்டிங்கன்னா 644 604 பெருக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. எந்த நம்பருமே நிற்காது. சரிங்களா? எப்படி கணக்கு போட்டாலும் வராது. இது மெனுவில் நம்ம இங்கே இருக்கிற நம்பரை வச்சு அதாவது 20 64 இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கிறோம் 1 5 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு 6 மணி ரிசல்ட்டில் வரணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு மறந்துடாதீங்க. 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எதனால் அங்கே 9 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ரேராக தான் நமக்கு இதில் மேட்ச் ஆகுது. இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எவ்வளோ எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக 6 மணி ட்ராவில் கொஞ்சம் 9 நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சி போர்டில் ஒரு 4 நம்பர் திரும்ப வந்து நமக்கு 4 நம்பரே செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 3 நாளைக்கு ஒரே மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் இருந்தான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 719. அதே மாதிரி 854ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அதாவது 775 644 அதே மாதிரி 206 44. சரிங்களா? இதுதான் அடிக்கப்பட்ட நம்பர். இதில் நாளைக்கு ஆல் போர்டு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. இருந்த எடுத்துக்கங்க. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 9 நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. இதுதான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நைட்டு 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா 8 மணி ஷோ கிடச்சது 416. சரிங்களா? அதே மாதிரி 516. இந்த 2 நம்பருக்கும் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து சி போர்டு 6ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. சரிங்களா? சி போர்டு உங்களுக்கு வருது 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கங்க. எனக்கு 6ஆம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவே காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க. சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா? 3ஆம் நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 3ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு சி போர்டு 6 3ங்க 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. 4 நம்பர் எப்படிங்க ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 1 நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 1க்கு 4ங்கிறது ரொம்ப அழகாக செட் ஆகும். அப்படி செட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? ஏன்னா போன ட்ராவில் நமக்கு இங்கே 4 நம்பர் நிற்கிது இல்லையா? இந்த 4ஆம் நம்பர் எடுத்து அடுத்த ட்ராவில் கண்டினியூ பண்ணுற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே மேலே ஒரு 4 நம்பர் வச்சு அதே 4 நம்பரை கீழே ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நல்லாவே வின்னிங் வரும். சரிங்களா? அதை தாண்டி வரல அப்படின்னா 5ஆம் நம்பர். என்னங்க எல்லா போர்டுலையும் 5ஆம் நம்பரே கொடுக்குறீங்க பி போர்டில் அப்படின்னா எனக்கு என்னமோ பி போர்டில் எல்லாத்துலேயும் பி போர்டில் இந்த 2 ட்ராவலையும் 5ஆம் நம்பர் செட் ஆகிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம். இந்த 2 ட்ராவலையும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 5ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் பி போர்டில். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆடிருக்காங்க இல்லையா? ஆடாமல் ஒன்றும் இல்லையா? 6 6 4 4 எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆடிருக்காங்க. அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இது டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாத்தியம் இல்லாத நம்பர் எதுவுமே இங்கே இல்லை. எல்லா நம்பரும் வரும். இப்போ அதுக்கு உதாரணம் இன்றைக்கி வந்திருக்க நம்பர் 644 ஒரே நம்பர் கேஎல்லே இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் கேஎல்ல ஒரு 4 கழிச்சு தான் வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து உடனே வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 990, இன்றைக்கி 992. இன்றைக்கி அடிக்கப்பட்டது நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 664. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அதே 664. நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 416. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 516. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர். எங்கேயுமே கிடைக்காத நம்பர். கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருது. இதெல்லாம் வந்து சொல்லி வச்சு அடிக்கிற மாதிரி தான். எனக்கு என்னமோ ரேண்டமாக அடித்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இதை சொல்லி வச்சு அடித்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? இதை தான் சொல்லி அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ரேண்டமாக வந்து இப்படி விழுகவே விழுகாது. அப்படி விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 0.
ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ஏன் ஜீரோ வருதுன்னா, அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 5 5 4 அப்படிங்கிற நம்பர் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ட்ராவில். 8 மணி ஷோவில் ஜீரோ ரொம்ப மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அஞ்சனம் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பர் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரி, இந்த நம்பரில் உங்களுக்கு என்னங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னா, எனக்கு 6ஆம் நம்பரும் ஒரு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6 3ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு. இந்த ட்ராவில் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது.